வெல்கம் டு தினா வித் கிருதி சேனல். நான் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லி தரேன்னா ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, துவையல், ரைஸ், ரசம் எப்படி பண்றதுன்னு ஒரே வீடியோல சொல்லி காமிக்கிறேன். இது எனக்கு வந்துட்டு எங்க மாமியார் சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கு அவங்க மாமியார் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க மாமியாருக்கு அவங்க மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரெசிபி மட்டும் 4 ஜெனரேஷனா வந்துட்டு இருக்கு. இது யாரோட காப்பியும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஃபிஷ். இது பேர் வந்துட்டு வஞ்சிரம். இதுதான் எங்க வீட்டுல சாப்பிடுறது, ஜாஸ்தி சாப்பிடுற ஃபிஷ் எல்லாம் இதுதான். இப்போ ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ண போற மசாலான்னு தேடி சொல்லிட்டு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் இப்போ என்னன்னா பிங்க் சால்ட் 1.5 ஸ்பூன் போட போறேன். கொஞ்சம் உப்பு காரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஃபிஷ் மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் டர்மரிக், மஞ்சாத்தூள் கொஞ்சம் சில்லி பவுடர்ல கொஞ்சம் ஜாஸ்தி போட போறேன். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு எப்பவுமே கொஞ்சம் காரம் அதிகமா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஸோ 1.5 ஸ்பூன் சில்லி மசாலா போட போறேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா, டேஸ்டுக்காக கரம் மசாலா. எங்க மாமியாரோட ஃபிஷ் ஃப்ரை மசாலா இது வந்துட்டு நான் கிட்ட எவ்வளோன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டுன்னு இருக்கு. 6 டேபிள் ஸ்பூன் என்னது ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இது வந்துட்டு வீட்டில் அரைச்சது. சரிங்களா? இங்கே கடையில் கிடைக்கிறது 50 கிராம் மசாலா கூட போட்டுக்கலாம். நான் இங்கே எண்ணெய் போட்டுட்டு தான் மசாலாவை மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாம் கலக்கிட்டு ஆயிட்ட அப்புறமா நான் வந்துட்டு 2 லெமன் எடுத்திருக்கேன். சில பேர் புளி ஊற்றுவாங்க. நம்ம எங்க வீட்டில் வந்துட்டு புளி ஃப்ரைக்கு ஊற்ற மாட்டோம் நம்ம. ஸோ லெமன் தான் ஃப்ரைக்கு ஊற்றுவோம். அப்போதான் அது ஸ்ட்ரக்சரும் நல்லா வரும், நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி என்னன்னா புளி கொதிக்க வைக்காம நம்ம சாப்பிடக்கூடாது. ஃப்ரைக்கு எப்பவுமே நம்ம லெமன் ஊற்றினா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் புளி கொதிக்க வைக்காம சாப்பிட்றது இல்லை. ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரைக்கு எப்பவுமே புளி ஊற்ற மாட்டோம், லெமன் தான் அதுக்கு சேர்ப்போம். சரிங்களா? இது ஆயிட்ட அப்புறமா நான் இப்போ வஞ்சிரம் ஃபிஷ் எடுத்துக்கிறேன். வஞ்சிரம் ஓகே. இது வந்துட்டு இந்த மசாலா எல்லாம் இதுல போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணிட்டு வச்சிடணும். ஓகே. இது எப்படி மேரினேட் பண்ணணும்னா மசாலா எல்லாத்துக்குமே ஒட்டணும், அந்த மாதிரி மேரினேட் பண்ணணும். இது வந்துட்டு மசாலா அப்ளை பண்ணினே இருக்கிறேன். நாம் வந்துட்டு 1 kg ஃபிஷ் வாங்கிப்போம். எப்போவுமே ஆஃப் வந்துட்டு ஃப்ரைக்கு போடுவோம், இன்னும் ஆஃப் வந்துட்டு கறி வச்சிடுவோம். மீன் குழம்பு எங்கள் அத்தை செம்மையாக வைப்பாங்க. மீன் குழம்பு ஃப்ரை எப்போவுமே மசாலா ஜாஸ்தி இருந்தது. எனக்கு என்னென்னா அந்த மசாலா வெந்தப்போ அந்த பிளாக் கலர் ஒன்று வரும் இல்லையா, அது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். மசாலா எல்லாம் தடவி வச்சுட்டு ஒரு பவுல் எல்லாம் அந்த ஃபிஷ் எல்லாம் போட்டுட்டு வச்சிடலாம். ஆனால் இந்த மசாலா எல்லாம் அப்படியே வேஸ்ட் பண்ணிடாதீங்கோ. இதெல்லாம் நம்ம குழம்பு பண்ணுறதுக்குಅಂತೇಳಿ ஃபிஷ்ஷு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இந்த மசாலாக்குள்ளே எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஆக்சுவலி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு நம்ம பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் சைடில் எடுத்து வச்சுக்கிட்டு 2 பிக் ஆனியன், அப்புறமா 4 டொமேட்டோ, 4 டொமேட்டோ எடுத்துருக்கோம். ஓகே. கடாயை எடுத்துக்கின்னு நான் வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியே போடணும். ஃபிஷ்ஷுக்கு எப்போவுமே ஒன்று நினச்சிக்கோங்க, எண்ணெய் ஜாஸ்தி இருக்கணும். சரியா? எண்ணெய் எல்லாம் போட்டுட்டப்புறமா எண்ணெய் எல்லாம் காஞ்சிட்டப்புறமா கொஞ்சம் கருகு சீரகம் போடணும். அப்புறமா அதெல்லாம் மஸ்டர்ட் எல்லாம் வெடிச்சிட்டு ஆகிட்டப்புறமா கொஞ்சோண்டு மேத்தி போடணும். 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறமா ஒரு கை புடி அளவுக்கு நான் இங்கே 3 கார்லிக் எடுத்திருக்கேன். பூண்டு 3 சின்னது 3 பூண்டு அதில் போட்டுட்டு இருக்கேன். பூண்டு ஃப்ரை ஆகிட்ட அப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சொன்னேன் இல்லையா, அது கட் பண்ணி வச்சுருந்தேன், அது போட போகிறேன். அது போட்டுட்டு ஆகிட்ட அப்புறமா அது கொஞ்சம் என்னென்னா ப்ரௌனிஷ் ஆகணும்.
கொஞ்சம் நல்லா வதக்கணும். அப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன போடணும் ಅಂತೇಳಿ சொல்கிறேன். எங்கள் மாமியாரும் வந்துட்டாங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. அவங்க ஃப்ரை பண்ணினே இருக்க டைமில் நான் போயிட்டு கறி லீவ்ஸ் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துன்னு வந்துட்டு இதுக்கு போட்டேன். அப்போ தான் அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்கோ. இது ஆயிட்டப்புறமா டொமேட்டோ போடுறாங்கோ எங்கள் மாமியார். 4 டொமேட்டோ கட் பண்ணதை போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த டொமேட்டோவில் இருக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா உள்ளோ, அதெல்லாம் வெளியே வர வரைக்கும் வதக்கினே இருக்கணும். இதுதான் மெயின் ஃபிஷ் குழம்புக்கு. எப்போவுமே சொல்கிறேன், ஆனியன் ஆகட்டும் டொமேட்டோ ஆகட்டும் நல்லா வதக்கிட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். வதக்கிட்டு ஆகிட்டப்புறமா மசாலாவை ஆட் பண்ணலாம். கொஞ்சோண்டு மஞ்சாத்தூளை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். சரிங்களா? அப்புறமா காரசாரமாக சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். சில்லி பவுடர் காரம் ஜாஸ்தி இருந்தால் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கோரியாண்டர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். அதாயிட்டப்புறமா நான் வந்துட்டு பிங்க் சால்ட் போடுறேன். அது வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டாவே போதும். ஏன்னா அது கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறமா இது பாருங்க, எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வதக்கினே இருக்கணும். வதக்கிட்டு எல்லாம் ஆயிட்டப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு வந்துட்டு அப்புறமா ஒரு பவுல் அளவுக்கு புளி தண்ணி இருக்கும் இல்லையா, அதை சேர்க்கணும். நம்மளுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். புளி ஜாஸ்தி நம்மளுக்கு இருந்தால் அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் கூட நல்லா இருக்கும், ஃபிஷ்ஷு கூட நல்லா வரும். இதுதான் இந்த புளி தான் மெயினுங்கோ. புளி ஜாஸ்தியே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அந்த புளி தான் ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். சரிங்களா? இது ஆயிட்டப்புறமா அப்படியே கலக்கினே இருக்கணும். கலக்கிட்டு ஆகிட்டப்புறமா நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் தண்ணி ஏதாவது கம்மியாக இருந்தால் கூட நம்ம அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றிட்ட அப்புறமா எப்படி கொதிக்கணும் அந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியுது பாருங்க, அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் மேலே வரணும். அது வரைக்கும் ஒரு சிம்மில் வச்சுட்டு இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுடணும். கொதிச்சுட்டு அப்புறமா ஏதாவது உப்பு காரம் கம்மி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபிஷ் போட்டுட்டு அப்புறமா எதுவுமே போட முடியாது. ஸோ இப்போ ஒரு ஃபிஷ்ஷாக போடுறோம். இதெல்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் போட்டுட்டு அப்புறமா நம்ம இது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான் நம்ம ஃபிஷ்ஷை நம்ம கொதிக்க வைக்கணும். ஜாஸ்தியெல்லாம் நம்ம ஃபிஷ்ஷை மட்டும் எப்போவுமே ஜாஸ்தி கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ ஒரு 10 மினிட்ஸுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். இவ்வளோதாங்கோ ஃபிஷ்ஷு. பாருங்கோ, ஃபிஷ் எல்லாம் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொதிச்சு எல்லா ஃபிஷ்ஷெல்லாம் வெந்துட்டு இருக்குது. அப்புறமா நம்ம கொஞ்சம் மேலே கோரியாண்டர் எல்லாம் போட்டுட்டு திருப்பி மூடி வச்சிட்டோன்னா நம்ம ஃபிஷ் கறி ரெடி. இவ்வளோதாங்க ஃபிஷ் கறி, சிம்பிள். ஃபிஷ் குழம்பு ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன, ஒயிட் ரைஸ் தானே. இந்த பக்கம் ஒயிட் ரைஸ் கூட வெந்துடுச்சு. ஸோ நம்ம வெடிக்கலாமா? அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கிளிப்பை போடுறோம். துணி கிளிப்பை போடாதீங்கோ. துணி கிளிப் போட்டுட்டோன்னா ரைஸ் வெளியே வந்துடும். இந்த மாதிரி கிளிப்பு தான் நம்ம போடணும். போட்டுட்ட அப்புறமா ஒரு சைட்லேருந்து அதை பெண்டு பண்ணிட்டோன்னா அதுலேருந்து தண்ணி எல்லாம் கீழே கொட்டிடும். கீழே கொட்டிட்டு அப்புறமா விட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுட்டோன்னா அதெல்லாம் வடிஞ்சிடும். வடிஞ்சிட்டு எடுத்துட்ட அப்புறமா அந்த கிளிப்ஸ் 2 எடுத்துட்டோன்னா நம்மளோட ஒயிட் ரைஸ் கூட ரெடி. ஃபிஷ் குழம்பு இந்த பக்கம் ரெடி, ஃபிஷ் ரைஸு கூட ரெடி, ஃப்ரை கூட மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ துவையலை அரைச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு காம்பினேஷனாக துவையல் நாம் எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, சின்ன கப்பில் தேங்காவை போட்டுட்டு ஃப்ரைட் கிராம்ஸ் கொஞ்சோண்டு, இதில் பாதி தேங்காயில் பாதி போட்டுட்டு சால்ட் கூட கொஞ்சம், ஏன்னா நம்ம ஃபிஷ் குழம்புல போட்டுருப்போம் இல்லையா, கொஞ்சோண்டு சால்ட் பிஞ்ச். இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் வரணும். இவ்வளோதாங்க துவையல். இப்போது துவையல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாமா? ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கின்னு நல்லெண்ணெயை ஊற்றிட்ட அப்புறமா எண்ணெய் காஞ்சிட்ட அப்புறமா ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்துகிட்டு அந்த பேனுக்குள்ளே போடுறேன்.
ஒன்று நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணுன்னா எண்ணெய் காஞ்சிட்ட அப்புறமா தான் ஃபிஷ்ஷு போடணும். அப்போ தான் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிடும், ரோஸ்ட்டாக ஃப்ரை ஆகிடும். ஸோ இது ஆகிட்ட அப்புறமா கொஞ்சம் கறி லீவ்ஸ் அது மேலே கொஞ்சம் போட்டுடுங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம ஒரு சைடு 5 மினிட்ஸு ரோஸ்ட் பண்ணணும், அப்புறமா இன்னொரு சைடில் 5 மினிட்ஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் ஒரு சைடு ஃப்ரை ஆகிட்ட அப்புறமா இன்னொரு சைடை நான் திருப்பி போடுறேன். அது ஒடியாமல் போடணும், அதுதான் ஒரு பெரிய டாஸ்க்கு. இதெல்லாம் ஃபிஷ் ஃப்ரை 2 பக்கத்துலேயும் 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆகிட்ட அப்புறமா நம்ம அந்த ஃபிஷ் ஃப்ரையை எடுத்துகிட்டு செப்பரேட்டாக சர்வ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க ஃபிஷ் ஃப்ரை.